நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் வேளாங்கண்ணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான ஒரு நாள். ஸோ இன்னைக்கு உலகம் முழுவதும் வேலண்டைன்ஸ் டே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான நாள், அன்பின் நாள். இன்னைக்கு நாள் என்ன கதையோட நம்ம தொடங்க போறோம்? இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல தினமும் வந்து இந்த கேண்டில் லைட் டின்னர்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தினமும் அங்க வந்து நடக்குமா. நல்லா சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களாம். ஒரு மாதிரி யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு விதமா அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து தீம்ல ரெடி பண்ணிருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்குமா, அந்த சில்க் கிளாத்ல ரெடி பண்ணது. போயிருக்கீங்க இல்லையா நீங்க? போனதில்ல, கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியா? ஓகே. அவங்க சூப்பரா எல்லாமே ரிச்சா ராயலா இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து கேண்டில் லைட் டின்னர் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு லேடி வந்து அவங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. டேபிளுக்கு வந்த உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிற அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி வந்து அவங்க கை மேல உட்காந்துருச்சு. ஐயோ! அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே அலறி அடிச்சு அதை தூக்கி போட்ட உடனே கேண்டில் பக்கத்துல அது அப்படியே விழுந்துருச்சு. அந்த சில்க் கிளாத்ல அப்படியே அப்படியே அந்த ரெஸ்டாரண்டே பக்கத்துல அப்படியே இமீடியட்டா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடுச்சான். ஸோ இதே சினாரியோ தான். இன்னொரு தடவை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த காக்ரோச் வந்து இந்த வெயிட்டர் இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து இந்த திங்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வரும்போது அவருடைய தோல்ல வந்து அந்த காக்ரோச் வந்து விழுந்துருச்சு. அப்ப அவர் பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு கையில அந்த காக்ரோச்சை பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில அதை சர்வ் பண்ணிட்டு போயிட்டு அந்த விண்டோல வந்து வெளியே வீசிட்டு அமைதியா போய் அவர் அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட. ஸோ நடந்தது வந்து சேம் சினாரியோ தான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயம் வந்து பெருசா ஆக போதா, இல்ல அது அப்படியே ஒண்ணு இல்லாம ஈஸியா சிம்பிளா முடிக்க போறோமா அப்படிங்கிறது நம்ம எப்படி அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் அது வந்து முடிவாகும். நிச்சயமாக ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான கதை. அந்த கதை தரக்கூடிய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலுமே நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நாம எப்படி அதை பதட்டத்தோடோ இல்ல வந்து ஒரு கோபத்தோடோ இல்ல அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹேண்டில் பண்றதுனாலயோ மிகப்பெரிய விளைவுகளை என்ன பண்றோம், தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றோம். அதை கொஞ்சம் நிதானமா சிந்தித்து யோசித்து அந்த வெயிட்டர் செஞ்சது போல செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். பாலி தரிசனம் பார்க்கலாம். ஓகே. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம்
புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். சிறப்பான ஆலய தரிசன பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த நாளா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜோஸ், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஏதாவது ஸ்பெஷல் டாபிக் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? எதை பத்தி நம்ம பேச போறோம்? எனக்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இல்லை, இதோட தொடர்புடைய அந்த நாளோட தொடர்புடைய ஒரு சிந்தனை தான். ஓகே. ஆனா அதுல நீங்க சொன்ன ஒரு கதை, அந்த கதையில இருந்து ஒரு சின்ன போர்ஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க அந்த கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த பங்குகள்ல வந்து 25வது ஆண்டு வெள்ளி விழா இல்ல பொன் விழா காணக்கூடிய தம்பதியருக்கு அந்த பங்கினுடைய திருவிழா சமயத்திலயோ இல்ல கிறிஸ்மஸ் அந்த மாதிரியான உயிர்ப்பு பெருவிழா சமயத்துல ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஹானர் பண்ற மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தம்பதியர்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொன் விழா வெள்ளி விழா காணக்கூடிய. அப்போ ஃபாதர் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறப்போ உங்க வீட்டுக்காரவங்களை வந்து கேண்டில் லைட் டின்னர்லாம் கூட்டு போயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லாரும் ஒரு சிலர் யூஸ்வலா நம்ம கணவரை பத்தி கேட்கறப்ப மனைவி குறைப்பட்டுக் கொள்வதும், மனைவியை பத்தி கேட்கறப்ப கணவர் குறைப்பட்டுக் கொள்வது இயல்பான ஒண்ணு இல்லையா? அங்க அந்த மாதிரி சொல்றாங்க வேற எங்க கூட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஆன்சர் வந்து எல்லாம் சிரிச்சிருந்தோம். ஒரே ஒரு அம்மா வந்து பொன் விழா கண்ட தம்பதி ரொம்ப என்ன ஃபாதர் பெரிய கேண்டில் லைட் டின்னர், மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல சோறு சாப்பிட்டு இருக்கிறீங்களா, எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே டோட்டலா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில் என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. சோ அதுதான் அந்த அன்பு, கணவன் மீதும் மனைவி மீதும் மட்டும். சோ இன்னைக்கு சிறப்பான நாள், இந்த அன்பின் நாள்ல அன்பு எப்படி இருக்கணும், ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு, அதாவது கணவன் மனைவி மீதோ, மனைவி கணவன் மீதோ, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீதோ, பிள்ளைகள் பெற்றோர்களோ இல்ல நண்பர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லையோ, இந்த அன்பு எல்லாருமே பொதுவானது. அதுக்கு நம்ம வேற வேற விதங்கள்ல வேற வேற பேர் என்ன பண்ணிக்கிறோம் சொல்லிக்கிறோம். நண்பர்களுக்கு இடையில சொல்றப்ப அது நேசம் நட்புன்னு என்ன பண்ணிக்கிறோம் சொல்லிக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையே சொல்லிக்கிறப்ப அது காதல் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் சொல்லிக்கிறோம். சோ அப்போ அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் இருவருக்கு இடையில்? அப்போ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அன்பு நமக்கு ஒரு சேஃப் ஃபீல் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எது சேஃப் ஃபீல கொடுக்குதோ அது வந்து அன்பு. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா வந்து ஒரு ஹீரோவா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சேஃப் ஃபீல் அந்த பொண்ணுங்க வந்து அப்பா கிட்ட என்ன பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. எங்க அப்பா இருக்கிறாரு பாத்துக்குவாரு. என்ன அப்படின்னா எங்க அப்பா என்ன எந்த கஷ்டமும் செய்ய விட மாட்டாரு, எதிர்கொள்ள விட மாட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து நிற்பாரு அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த சேஃப் ஹேண்ட், நம்ம வந்து ஒரு சேஃப் ஹேண்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற காரணம், அதுதான் உண்மையான அன்பு. அப்போ நம்ம அந்த அன்புக்கு, எந்த அன்புக்கு இடையில இப்படி ஒரு தன்மையை நாம் உணர்கிறோமோ, அது கணவன் மனைவியோ, பெற்றோர் பிள்ளைகளோ இல்லை நண்பர்களுக்கு இடையிலோ, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்ப நான் பயந்ததே இல்லைங்க, செம சேஃபா இருக்குங்க. சில நண்பர்களோட ட்ரிப் போறப்போ பாத்தீங்கன்னா சிலர் கார் எடுத்து ஓட்டினாங்கன்னா இருக்கிற அம்புட்டு பேர் நிம்மதியா தூங்குவாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஓகே நம்ம ஒரு சேஃப் ஹேண்ட்ல இருக்கிறோம், அவன் வண்டி கரெக்டா என்ன பண்ணிடுவான்ப்பா, நம்மளை கூட்டு போயிட்டு வந்துருவான்ப்பா, அவன் ரொம்ப விரட்டவும் மாட்டான், கரெக்டா போவான், தூங்கவும் மாட்டான். அதுதான் உண்மையான சேஃப் ஜோன் அன்பு. ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும்.
அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று திருப்பாடல் 106 பற்றி தியானிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 106 என்பது இறைவன் முன்னிலையில் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு பாடலாக அது அமைகின்றது. பாடலாசிரியர் இங்கு குற்றம் சாட்ட இந்த பாடலை அவர் எழுதவில்லை. மாறாக தாழ்மையோடு மக்கள் தாங்கள் செய்கின்ற பிழைகளை ஆண்டவர் முன்னிலையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தை நிறைவாக மக்கள் மீது பொழிகின்றார் என்கின்ற உண்மையை இந்த பாடலின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மனித வரலாற்றிலே மறதி என்பது ஒரு மிக கொடிய நோயாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் மனித நினைவலைகள் தான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களிலே நாம் பிறர் செய்கின்ற கெடுதல்களை, தீமைகளை நினைவு கூறுகின்றோம். ஆனால் பிறர் செய்கின்ற நன்மைகளை பல நேரங்களிலே மறந்து அதை நினைவு கூறாமல் நாம் அவர்களை விலக்கி விடுகின்றோம். அதைதான் இறைவனுக்கும் நாம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு செய்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்ற பாடலாக இந்த திருப்பாடல் அமைகின்றது. ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரித்தெடுக்கும் ஒரு நோயாக இந்த மறதி இருக்கின்றது என்பதை பாடலாசிரியர் வெளிப்படுத்துகின்றார். எங்கள் முன்னோர்களைப் போல நாங்களும் பாவம் செய்தோம் என்கின்ற வசனம் நம்மை குற்றவாளிகளாக அல்ல, மாறாக இறைவன் முன்னிலையிலே பொறுப்பாளிகளாக முன்னிறுத்துகின்றன. பல நேரங்களில் நாம் சொல்வது என்ன? இந்த தவறை நான் செய்யவில்லை, சூழ்நிலைதான் இந்த தவறு நிகழ்வதற்கு காரணம், ஆகவே நான் பொறுப்பல்ல என்று நம் கைகளை கழுவி பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்பவர்களாகவே நாம் இருக்கின்றோம். மாறாக இந்த பாடலின் வழியாக ஆம், இந்த தவறை நான் தான் செய்தேன், இதை ஒப்புக்கொள்ளுகிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன், இதற்காக நான் மனம் வருந்துகிறேன், இதிலிருந்து விடுபட ஆண்டவருடைய அருளை வேண்டுகின்றேன் என்கின்ற ஒரு தாழ்ச்சியான மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு வீட்டுல ஒரு குப்பை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் இந்த குப்பையை நான் போடவில்லை என்று அவர்கள் அனைவரும் புறந்தள்ளி சென்றால் அந்த வீடு ஒருபொழுதும் சுத்தமாகாது. யாராவது பொறுப்பெடுத்து அதை சுத்தம் செய்தால்தான் அங்கு சுத்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர்.
வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் என்கின்ற இந்த வசனம் அற்புதங்களை அனுபவித்த மக்கள் பொன்னால் செய்யப்பட்ட கன்றை வணங்கி ஆண்டவரை தூரம் தள்ளி வைத்து விட்டார்கள். கடவுளின் மகிமையை அறிந்தும் அவர் செய்த அற்புதங்களை அறிந்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளின் முன்பு அடிமையாக மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதை உணர்த்துகின்றது. ஆகவே நாம் இறைவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இறைவன் நம் வாழ்வில் செய்கின்ற அந்த அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நாம் பணிவிடை செய்ய முடியாது என்பதை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக விளக்குகின்றார். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை அவர்கள் மறந்தனர் என்கின்ற இந்த வசனம் நம்மை குற்றம் சாட்டுவதாக மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நினைவை தூண்டுகின்ற ஒரு வசனமாக அமைகின்றது. மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தை மறந்து பாலைவனத்தில் தங்கள் தாகத்தை பெரிதாக்கி கொண்டனர். ஒரு மனிதன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்து கொண்டிருக்கின்றான் மிக மகிழ்ச்சியாக. ஆனால் ஒரு நாள் தண்ணீர் வற்றி போகிறது. உடனே அந்த கிணத்தை வெற்றியவனே அவன் தூற்றி பேசுகிறான். அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் இன்று நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நன்றி இல்லாத இதயமே மறதியின் வேறாகும் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகின்றார், நன்றி இல்லாத இதயம் கடவுளின் செயல்களை விரைவில் மறக்கும் என்று. நாம் நன்றியோடு இல்லாவிட்டால், நன்றி என்கின்ற அந்த உன்னதமான ஜெபம் நம் வாழ்வில் இல்லாவிட்டால் இறைவனை மிக விரைவில் நாம் மறந்து விடுவோம். அதுதான் நம்முடைய அன்றாட வாழ்விலே தினமும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகின்ற 3 பாடங்களை நாம் உள்வாங்கி செயல்பட இந்த நாளிலே முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக, நாம் பாவம் செய்தோம் என்பதை உணர்ந்து அதை ஒப்புக்கொள்ளவும், பொன்னாலான கன்றுகளான இந்த உலகில் உள்ள மாய கவர்ச்சிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கவும், நம்மை மீட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகின்ற அந்த இறைவனை எந்நாளும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் மறக்கும் போதெல்லாம் வழி தவறி போகின்றோம். நாம் நினைவு கூறும் போதெல்லாம் ஆண்டவரால் நாம் மீட்பு பெறுகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே திருப்பாடல் 106 ஒரு குற்றப்பட்டியல் அல்ல, இது மனம் திரும்ப நம்மை அழைக்கும் ஆண்டவருடைய அன்பு குரல். ஆகவே இறைவனுடைய கேள்வி நம்மிடம் என்ன என்றால், நாம் ஆண்டவரை நினைவு கூறுகின்றோமா அல்லது மறந்து விட்டோமா? அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு இந்த உலக மாய கவர்ச்சிகளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக அவற்றை நினைவு கூர்ந்து வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அருள் எந்நாளும் நம்மை வழிநடத்தட்டும். ஜெபிப்போமாக. அன்பு தெய்வமே இறைவா, இதோ எங்கள் வாழ்விலே எத்தனையோ நல்ல வல்ல செயல்களை நீர் செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அன்பை உணர்ந்து உம்முடைய அருளிலே என்றும் நாங்கள் வாழ, உம்முடைய நினைவிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் என்றும் விதைத்து உம்முடைய ஆட்சியில் நாங்கள் என்றும் பயணிக்க அருள் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், உண்மையான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னென்னலாம் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன இருக்கணும்னு சொல்றோம். அடுத்ததா கண்டிப்பா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான். கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்ல அப்பா அம்மா அந்த மாதிரியோ இல்ல பேரண்ட் சைல்டுக்குள்ளேயோ என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு அப்படிதான். அதுக்காக இந்த வாடா போடான்னு சொல்றது, வாடி போடின்னு சொல்றது, அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதுலயும் அது ஒரு அன்பா சொல்ற வெளிப்பாடுதான். ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம், இப்ப கணவரை பத்தி ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொல்றோம், வெளியே பக்கத்து வீட்லயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ எங்கேயோ நம்ம அட்ரஸ் பண்றோம் இல்ல அவங்க பத்தி சொல்றோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்பெக்டா நம்ம வந்து சொல்லணும். அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல அன்பு இருக்கு. அதே மாதிரிதான் பிள்ளைங்களை பத்தியும் நம்ம சொல்லும் போதும் அவங்க இவங்க இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சு. ஏன்னா நம்ம சொல்றதான் கேட்டு பசங்க வளர்றாங்கிறதுனால நம்ம வந்து தம்பி இல்ல அவங்க இவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் அவங்களும் அந்த மரியாதையா பேசுற அந்த பண்பை வந்து வளர்த்துக்கிறாங்க. அதனால ரெஸ்பெக்ட் இருக்கு, ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்குறோம். அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல நம்ம யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம
மரியாதையோடு அவங்கள நடத்தும் போது அவங்களுக்கான அன்பு வந்து அங்க இருக்குது. நிச்சயமா அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு புரிதல் எல்லாருக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு, எங்களுடைய பாப்பா வந்து எப்பவுமே வந்து வாடா அப்பா டே அப்பான்னு தான் என்ன பண்ணுவோம்னா கூப்பிடுவோம். அதாவது முதல் அப்பான்னு கூப்பிடுவா, நம்ம திரும்பல அப்படின்னா அடுத்த 3வது டைம் என்ன ஆயிருன்னா டே அப்பா இங்க திரும்புடா அப்படின்லாம் கேட்பேன். அப்போ ஒரு டைம் கல்யாண ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப என்ன பண்ணியாச்சு, இப்படி கூப்பிட்டு கேட்கல, அவ டே அப்பா உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்துல நம்ம சொந்த பந்தங்கள்லாம் என்ன இப்படி மரியாதை இல்லாம பிள்ளை இத்தனை பேர் முன்னாடி பேசுது வைக்குது அப்படின்னா எனக்கு அது வந்து மரியாதை குறைவாகவே தெரியல. நான் அதை விரும்பவும் செய்யறேன் கூப்பிடுறத. அப்ப நான் சொன்னேன் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நேரம் அதே நாள்ல அதே சினாரியோல ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அடுத்த ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா எல்லா சின்ன குழந்தைங்க ஒரு மாதிரி அவங்க விளையாட்டினுடைய போக்கு வந்து மாறுது. எல்லாருமே கொஞ்சம் ரகுடா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, விளையாட ஆரம்பிச்சாங்க. யாருக்காவது அடிபடக்கூடிய சூழல் வருது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், கூப்பிட்டு எங்க பாப்பா இதுங்க விளையாடுறது போதும் வந்து உட்கார அப்படின்னா என்ன பண்ணிடுச்சு, வந்து பக்கத்துல அம்மா கிட்ட உட்காந்துக்குச்சு. மற்ற பிள்ளைங்க எல்லாம் யாரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்களோ உன் பிள்ளை மரியாதை எல்லாம் பேசுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் அவங்க பிள்ளைங்களை காலில் விழாத குறைய என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. அது கொஞ்சம் கூட என்ன பண்றதுல மதிக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே எங்க அப்பாலாம் பார்த்து ஒரு சில விஷயம் எங்க அப்பாவோ அம்மாவோ வந்து அந்த கண்ணை காட்டினாலே நமக்கு என்ன புரிஞ்சிடும். நம்மள எந்திரிச்சு போக சொல்றாங்களா இல்ல உட்கார சொல்றாங்களா, என்ன சொல்ல சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஸோ அப்போ இதுதான் அந்த அன்பிற்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையாக. அதை வந்து சொல்லிதான் செய்யணும், வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும், செயல்களில் இந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டாலே, உணர்வு ரீதியாக அதை புரிந்து கொண்டாலே போதும். அந்த ரெஸ்பெக்ட் தான் உண்மையான அன்புக்கு முக்கியம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். பிப்ரவரி 14 புனித சிரில், புனித மெத்தோடியுஸ். ஐரோப்பிய நாட்டின் தெசலோனிக்காவில் லியோ மரியா தம்பதியினருக்கு கிபி 826ஆம் ஆண்டு சிரிலும் கிபி 827ஆம் ஆண்டு மெத்தோடியூஸும் பிறந்தனர். இறைபக்தியில் நிறைந்திருந்த இவர்கள் குருவாக அருட்பொழிவு பெற்று ஐரோப்பாவின் சித்தியா பல்கோரிய பகுதியில் மறைபணியினை செய்தனர். ஸ்லாவிக் மக்களின் தாய்மொழியான ஸ்லோனிக் மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அம்மொழியில் வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு திருச்சபையிடம் அனுமதி பெற்றனர். கிபி 861ஆம் ஆண்டு ரஷ்யாவிலும் கிபி 863ஆம் ஆண்டு மொராவியாவிலும் மறைபரப்பு செய்த சிரில் மற்றும் மெத்தோடியூஸினை திருத்தந்தை ஆயர்களாக உயர்த்தினார். கிபி 869ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் தன் 43வது வயதில் ஆயர் சிரில் விண்ணகம் சென்றார். ஆயர் மெத்தோடியூஸ் விவிலியத்தை ஸ்லோவோனிக் மொழியில் மொழிபெயர்த்து பல எதிர்ப்புகளுக்கிடையே மறைப்பணிகளை திறம்படச் செய்தார். கிபி 884ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள் ஆயர் மெத்தோடியூஸ் இறைவனடி சேர்ந்தார். ஆயர்கள் சிரில் மற்றும் மெத்தோடியூஸினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி பிப்ரவரி 14ஆம் நாளை இவர்களது திருநாளாக அறிவித்தது. கிபி 1980ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவர்களை ஐரோப்பாவின் திருத்தூதர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் அறிவித்தார். புனித சிரில், புனித மெத்தோடியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு துன்பங்களுக்கு இடையே நற்செய்தி பணியில் தன்னை அர்ப்பணித்து மறைபணிகளை செய்பவர்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அன்பு எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். அடுத்ததா என்ன இருக்கணும்? ஸோ அடுத்தது அன்பு இருக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது. ஒரு விஷயத்தை இந்த பொறுமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு அப்பாவும் பையனும், வயதான அப்பா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70+ 80+ இருக்கக்கூடிய ஒரு அப்பாவும் ஒரு பையனும் என்ன பண்ணுறாங்க, லான்ல உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு குருவி வந்து கீச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த அப்பாவை கேட்குற, தம்பி அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அது குருவிப்பா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா திரும்பவும் கேட்குறாரு, தம்பி அது என்ன அப்படின்னு. அப்பா அது குருவிப்பா. 3வது முறை கேட்குறாரு, அப்பா அது என்ன குருவிப்பான்னு. பையன் ரொம்ப பொறுமையாக சொல்கிறான். அதான் அந்த பையனோட பையன், அதான் அந்த தாத்தா அவருக்கு பேரன். அப்போ அவர் என்ன பண்ணுறா பார்த்துட்டு, அப்பா எத்தனை இடம் தாத்தா கேட்குறேன், நீயும் இப்போ சலிக்காமல் பொறுமையாக பதில் சொல்லிட்டே இருக்கப்பா அப்படின்னா பையன் அந்த அப்பாவை கூப்பிட்டு போய் தன்னுடைய பையன்கிட்ட எங்கள் அப்பாவோடைய டைரி இது நீ என்ன பண்ண படிச்சு பாருன்னு கொடுத்தா அந்த பக்கத்தில் அவர் எழுதியிருக்காரு, என் பையனுக்கு இன்னைக்கு வந்து 2 வயசு 3 வயசு ஆச்சு, கொஞ்சமாக பேச தொடங்குறான். நாங்கள் லான்ல உட்காந்துருக்கிறப்ப இப்படி பறவை கீச்சிட்டு இருந்துச்சு, என்கிட்ட 10 தடவை என்ன பண்ணான்,
இது என்னன்னு கேட்டா இந்த 10 தடவை நான் அவனுக்கு வந்து பாசமா என்ன பண்ணேன், அது குருவி அப்படிங்கிற பதில் என்ன பண்ண கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பையன் இன்னைக்கு குருவி இதுதான் அப்படிங்கறத என்ன பண்ணா அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். ஸோ அப்போ இதுதான் அந்த பொறுமை. நம்ம சில நேரங்கள்ல ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, 2 தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா அப்படிங்கிற. சிலருக்கு வந்து டக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, சிலருக்கு அது தெளிவாக எடுத்துரைக்கின்ற பொழுதுதான் புரிஞ்சுக்குவாங்க. சிலருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அதை புரிந்து கொள்வதற்கான நேரம் எடுக்கும்னா கண்டிப்பா எடுத்துதான் ஆகும். அப்போ அந்த நேரத்துல அங்க அன்பு முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க நிச்சயமாக பொறுமையாக காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அன்பு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய செயல் என்ன அப்படின்னா பொறுமை. ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். முல்லாவும் அவரது நண்பரும் தெருவெளியே போய்க் கொண்டிருந்தார்கள். வீதியின் கடைசி வீட்டின் கூரையை வேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே அருகே போனபோது கூரை மேலே இருந்த ஒருவன் தாறுமாறாக சறுக்கி சறுக்கி உருண்டு பிறண்டு மிகச்சரியாக முல்லா மீதே விழுந்து விட்டான். விழுந்த அவன் தப்பித்து விட்டான். வீதியில் போன முல்லாவோ சரியாக மாட்டிக்கொண்டார். முல்லாவுக்கு செமத்த அடி, கீழே விழுந்து கிடந்தார். உடனே அவரோடு வந்த நண்பர் அவசர அவசரமாக அவரை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று வைத்தியம் பார்த்தார். முல்லா மீது விழுந்தவர் கனத்த ஆசாமி என்பதாலும் முதுகிலும் காலிலும் பலத்த அடி என்பதாலும் படுக்கையில் படுக்க போட்டு விட்டார்கள் முல்லாவை. மாவு கட்டுகளை எல்லாம் போட்டு கொஞ்சம் கூட ஆடக்கூடாது, அசையக்கூடாது என்று வெவ்வேறு ஆணைகளை எல்லாம் போட்டு. செய்தி முல்லாவின் சிஷ்யர்களுக்கு எட்டியது. கூட்டமாக கூடி அவரை பார்க்க வந்து விட்டார்கள். நலம் விசாரித்து விட்டு கேட்டார்கள், முல்லா அவர்களே, உங்களுக்கு காயம் ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரும் பாடம் என்ன? சொன்னாராம் முல்லா, கூரை மேலே இருந்து எவனோ ஒருவன் விழுந்த செயலால் சம்பந்தமில்லாமல் வழியில் சென்ற எனக்கு காயம் ஏற்பட்டு இப்படி படுக்கையில் கிடக்கின்றேனே. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒருவரது செயலின் பலனை அவரேதான் அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்து தவறு. ஒருவரது செயலின் பலனை அடுத்தவரையும் அனுபவிக்க வைக்கலாம். பாருங்கள், இங்கே வினை விதைத்தவன் வினை அறுக்கவில்லையே, அடுத்தவன் அல்லவா அறுத்து குவித்து கொண்டிருக்கிறான். தன் வினை தன்னை சுடும், பிறரையும் சுடும். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். இது வெண்காடரிட்ட சாபம். அறியாது செய்த பிழை கூட வினையின் கணக்கில் சேரும். ஏன்னா வினை பயனை ரிட்டர்ன் போட முடியாதுங்க. விதியின் பிடியில் மதி போனால் நிம்மதி தொலைந்து போகும். எதிர்பாராதது அது நல்லதை தந்தால் கடவுளின் கடைக்கண், அல்லதை தந்தால் மனிதனின் தலைவிதி. அப்படித்தானே? ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற ஒற்றை வரியில் அடங்கி இருக்கிறது மனதின் ஒட்டுமொத்த வலியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் அது அப்படித்தான் என்று நகர்ந்து விடுவதே நலம். இழந்தது எதுவானாலும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவானாலும் அதுவே சிறந்தது என எண்ணுவது தன்னம்பிக்கை. என்ன செய்ய? நிறைய காயங்களுக்கு பிறகுதான் இந்த கனவுகள் எல்லாம் நனவாகின்றன. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில அன்பு இருக்கக்கூடிய இடத்துல இந்த செயல்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செயல்? அடுத்ததா வந்து சப்போர்ட்டிவ், அதாவது சப்போர்ட்டிங்கா இருக்கணும் அப்படிங்கறதா. எல்லா விஷயத்திலுமே ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்துல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னாலுமே, நான் இருக்கிறேன், நான் இதை ஹெல்ப் பண்றேன், நான் இது இப்படி செஞ்சுக்கலாம், இல்லை இவ்வளோ அமௌண்ட் நான் வச்சிருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும், இல்லை செயல்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்ச அந்த இடத்துலையுமே நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். தோல்வி அடைஞ்சாலும் சப்போர்ட்டிவா இருக்கணும். இல்லை வேற ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாலும் அந்த இடத்துல அவருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ ஸ்பேஸ் அவர் கொடுத்துட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது. நிச்சயம் இந்த சப்போர்ட்டிவ் நம்ம எங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கிட்ட சொல்லாமலே இதை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்.
நான் தன்னுடைய நண்பன் போய் ஒரு விஷயம் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னா அங்க ஒரு பார்வையாளராக மட்டும் இல்ல, அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய நபரா முதல்ல யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இருப்போம். நாம பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்போமான்னு கேட்டா தெரியாது. ஆனா நம்முடைய நண்பன் அங்க பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்றப்ப இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, வின் பண்ணவனே அமைதியா இருப்பான். ஆனா ஃப்ரெண்ட் ஆடுற ஆட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணவே வார்த்தை கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டான். ஸோ அந்த சப்போர்ட்டிவ் ரோல். அப்போ அந்த சப்போர்ட்டை கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட், என் ஃப்ரெண்டு இருக்கிற என்னன்னு பண்ணி பார்த்துக்குவான். ஸோ அது சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது எந்த உறவுகளுக்கு இடையில் கணவன் மனைவியாக மாறுகின்ற பொழுது, இல்லை பெற்றோர் பிள்ளைகள் அந்த நிலைக்கு போகின்ற பொழுது இந்த சப்போர்ட்டிவ் ரோல் இருக்குதான்னு கேட்டால் அங்கே என்ன இருக்குதுன்னா நமக்கே தெரியாமல் நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். ஆனால் அங்கேயும் இந்த சப்போர்ட்டிவ் ரோல், அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பது போல ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக யாரானாலும் இருக்கலாம். அந்த சப்போர்ட்டிவ் ரோல் உண்மையான அன்பினுடைய செயல் வடிவம். கண்டிப்பாக பயன்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு உலகின் மாபெரும் ஆளுமை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மாமனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்த மிக மேலான பேராளுமை இயேசுதான் என்று நாம் நம்புகிறோம், சொல்லுகிறோம். அது வேறு. ஆனால் நம்மை சாராதவர்கள் பிறர் சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. டைம் மேகசின், அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற டைம் இதழ் அவ்வப்பொழுது சில ஆய்வுகளை வெளியிடுகிறது. இந்த ஆண்டின் சிறந்த மனிதர் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது. இந்த 10 ஆண்டின் சிறந்த மனிதர் என்று ஒவ்வொரு 10 ஆண்டிலும் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறது. இந்த 100 ஆண்டின் சிறந்த மனிதர் என்று 100 ஆண்டுகளுக்கு ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறது. அதனுடைய நிறைவாக உலக வரலாற்றின் மிகச்சிறந்த 100 மனிதர்கள் இன்னும் ஒரு பட்டியலை 2013ஆம் ஆண்டு டைம் இதழ் வெளியிட்டது. உலகின் மாபெரும் ஆளுமைகள், வெற்றியாளர்கள், தலைசிறந்த 100 மாமனிதர்கள் என்று பட்டியல். அந்த 100 பேர் பட்டியலில் நான் நினைக்கிறேன் 2 இந்தியர்கள் இருக்கிறார். ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று ரவீந்திரநாத் தாகூர். 100 உலகின் மாபெரும் மாமனிதர்கள் 2 இந்தியர்கள் இருக்கிறார்கள். இந்த 100 பேரில் முதலாவது வருபவர் இயேசுதான் என்பது மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆகவே நீங்கள் இன்றும் அந்த கூகுள் செய்து பார்க்கலாம். டைம் மேகசின் வெளியிட்ட இந்த உலக வரலாற்றின் 100 மாபெரும் மனிதர்கள் பட்டியல் 1 முதல் 100 வரை இருக்கிறது. அதில் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் இருக்கிறாங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்கிறார். இப்படி 100 ஆளுமைகள். ஆனால் இந்த 100 பேரிலும் முதல் மனிதர் இயேசுதான் என்று அந்த டைம் இதழ் இயேசுவை பெருமைப்படுத்தி இருக்கிறது. இந்த உலக மனிதர்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். உலகின் இதழாளர்கள், உலகின் செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள், உலகின் மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மிகச்சிறந்த ஆளுமையாக இயேசு விளங்குகிறார். ஏன் இன்று எல்லாரும் சாட் ஜிபிடி அதை பற்றி பேசுகிறாங்க. சாட் ஜிபிடிகிட்ட கேளுங்க, ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் மேன் ஹூ எவர் லிவ்ட் இன் த வேர்ல்ட். இந்த உலகில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஆளுமை யார், இந்த உலகின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய மிகச்சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் அநேகமாக இன்று வரை அது இயேசு என்றுதான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை பற்றி நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலக வரலாற்றின் மாபெரும் மனிதராக, மாபெரும் ஆளுமையாக இயேசுவை இந்த உலகமே கருதுகிறது. அதில் நாம் பெருமைப்பட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு வாழ்க, இறை தந்தை வாழ்க. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அன்பு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்தந்த இடத்துல இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். என்ன இருக்கணும் அடுத்ததான்? அடுத்ததா இருக்க வேண்டிய செயல் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேர்மை. உண்மையான அன்பு இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய செயல் நேர்மை அப்படிங்கிறது. அதாவது எல்லாத்தையும் நேர்பட பேசுவது. அந்த நேர்மை அப்படிங்கிறப்ப கூட அதை காயப்படுத்தாமல் பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நேர்மையா இருக்கவங்கள பேர்ல என்ன பண்றோம்னா காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நேர்மையா இருக்கிறோம்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மொத்தத்தையும் அப்படியே சொல்றது, இது சரியில்லை, நீ பேசுனது சரியில்லை, நீ இங்க நடந்தது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறோம், நம்ம ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா அதை பொலைட்டா சொல்லக்கூடிய விதங்கள், பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சில இருக்குது.
இப்போ எங்கேயோ வெளியே போயிருக்கிறோம், நம்ம ஒரு பைக்கை வந்து வரிசையை விட்டுட்டு போயிருக்கோம், நமக்கு பின்னாடி ஒரு பைக் என்ன பண்ணிட்டாங்க, எடுக்க முடியாத அளவுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நபரை பார்த்து கொஞ்சமாச்சும் அறிவில்லையா இப்படி பைக்கை விட்டுன்னு கேட்டால் அவனும் என்ன பண்ணுவான், சண்டைக்கு வருவான். நம்மகிட்ட யாராவது அறிவில்லையான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருது போல அவங்களுக்கு என்ன பண்ணும், கோவம் வரும். அதே நேரத்தில் கொஞ்சம் வண்டி நகட்டினா அப்படியே நான் லைட்டாக என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லி பாருங்களேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவரும் சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுத்துடுவார், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், வண்டி எடுத்து. அப்போ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அப்போ அந்த உறவுகளுக்கு இடையில் உண்மையான அன்பு இருக்கின்ற இடத்துல நேர்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நேர்பட பேச வேண்டும். ஆனால் பேசக்கூடிய அந்த வார்த்தை மொழி, அதில் வந்து மொழி நடையில வந்து நல்ல ஒரு சிந்தனையும் அந்த வார்த்தைகளும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து பயன்படுத்த வேண்டும். அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த நேர்மை அப்படிங்கிறது வலி வேதனை என்ன பண்ணது, தராது. சில நேரங்கள்ல இது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா நல்லா இல்லை அப்படிங்கிறத நல்லா இல்லைன்னு தான் என்ன பண்ணிடணும், சொல்லணும். இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, இதை போய் எடுத்துக்க பாருன்னா பிரச்சனை வரும். அப்போ இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஆனா உனக்கு உன்னோட அளவுக்கு வந்து ட்ரெஸ் கொஞ்சம் அப்படி கம்மியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் மானே தேனே மாத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் ஹர்ட் ஆக மாட்டாங்க, நம்மளும் நேர்மையா இருந்தோம். ஓகே, கிட்ட கேட்டா உண்மையை சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய பெரிய பிரச்சனை, அதுவும் குறிப்பா அம்மாக்களுடைய பிரச்சனைனா அந்த குழந்தைய வந்து வெளியே கிளப்புறப்போ அந்த அணிவிக்க வேண்டிய அந்த ஆடையில தான் பெரிய பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி நேரங்கள் அதை எடுத்து எரிஞ்சோ கோவத்தோட நான் சொல்றதை எடுக்க மாட்டியா, நான் சொல்ற ட்ரெஸ் போட மாட்டேன்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ணாது, சரியாது. உன் அளவுக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாப்பா, அதனால என்ன பண்ணு, வேற ட்ரெஸ் மாத்திக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், மாத்திக்குங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்ல நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். வேளாங்கண்ணி அன்பு இருக்கக்கூடிய இடத்துல இந்த செயல்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும், அது இருந்தால் தான் அது உண்மையான அன்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செயல் சொல்றாங்க? அடுத்ததா வந்து ஃபர்கிவிங், மன்னிக்கிறது. எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அந்த இடத்துல இந்த மன்னிப்பு கொடுக்குற அந்த செயல் வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அப்பெல்லாம் கிடையாது, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்களாம் அப்படி செய்யவே மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா செஞ்சுட்டாங்க, மன்னிக்கவே மாட்டேன். அதுல அந்த இடத்துல அப்ப அன்பு இல்லை அப்படிங்கறதா நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க உண்மையான அன்பு இருக்கோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி பேசிட்டான், அந்த மாதிரி நடந்துட்டான், என்கிட்ட அதை மறைச்சிட்டான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னிக்கிறோமோ அந்த இடத்துல உண்மையான அன்பு வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. இதுக்கு நம்ம உதாரணம் எங்கேயும் போட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 பேர், பேதுரு ஒரு பக்கம், யூதாஸ், 2 பேருமே என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. 2 பேருமே ஒருத்தர் இயேசுவை காட்டி கொடுத்தாரு, இன்னொருத்தர் என்ன பண்ண, இயேசு இந்த யாருன்னே எனக்கு தெரியும், அது நம்ம வீட்டுல வாசிச்சா மேலும் அவர் சபிக்க தொடங்கினார் அப்படின்னு இருக்கும். எனக்கெல்லாம் வந்து முன்னாடியே வர எச்சரிச்சிருக்கிறாரு, நீ சொல்லுவேன்னு, அப்பயும் எப்படி இவர் சொன்னாரு அப்படின்லாம் தோணுச்சு. நிச்சயமா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும். என்னன்னா, இது ஒரு அலர்ட் கொடுத்தும் நான் அதுல மிஸ் ஆகுறேன் அப்படின்னா அப்ப எனக்கு என் உயிர் மேல எவ்வளவு பயம் இருக்கு, அப்ப என் உயிருக்காக பழகின ஒரு ஆளே எனக்கு இந்த ஆளை சுத்தமா தெரியாது சொல்லி, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். ஓகே, ஒரு நம்பிக்கை துரோகி. அப்போ அந்த நம்பிக்கை துரோகி திருவையின் தலைவராக உயர்த்தா அவர் செஞ்ச ஒரே விஷயம், அந்த தப்பை எண்ணி உடனே என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்டார். அங்க அப்ப அந்த அன்பு, மன்னிப்பு கேட்கிறதுக்கும் அன்பு வேணும், மன்னிப்பு கொடுப்பதற்கும் அன்பு வேணும். அந்த அன்பு அங்க இருந்ததுனால இவரும் உடனே போய் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனம் நொந்து அழுதார். ஒரு முறை ஒரு ஃபாதர் அந்த பிரசங்கத்துல சொன்னார், பேதுரு அப்படி அழுததுல அவருடைய கண்ணங்களே அந்த கண்ணீர் வடிஞ்சு பள்ளமாகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார், மனம் நொந்து அழுதார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைம் பிரசங்கத்துல வந்து சொன்னார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி, ஐயோ நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறத உணர்ந்து உடனடியாக மன்னிப்பு கேட்டாரு. அந்த மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவும் அவன் செஞ்சிட்டான், சரி மன்னிப்பு கேட்டான்ல, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த திருவையின் தலைவராக என்ன பண்றாரு, உயர்த்தப்படுகிறார். ஆனால் அதே விஷயத்தை நம்ம யூதாஸ் கிட்ட யூதாஸ் பண்ணதும் தப்பு தான். கொஞ்சம் மைண்ட்ஸ் மாற்றி, சரி நம்ம தெரியாமல் காட்டி கொடுத்துட்டோம், இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டோம், இப்போ நான் அதை நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதானா மேபி அவருக்கும் ஒரு நல்ல வாழ்வு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ அதுதான் உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு கேட்கவும் முடியும், மன்னிப்பு கொடுக்கவும் முடியும். இந்த செயல் ரொம்ப 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 முக்கியம். அந்த செயல்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று 2ஆம் செய்யுள், மேன்மையுடையோர்கள் கடைப்பிடிக்கின்ற செயல்கள். நல்லாதனார் என்ன செய்யுளை முன்வைக்கிறார்? தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான் மறையாளர் வழி செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். மேன்மை உடையவர்களுடைய தொழில்கள் இவை 3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றுள் முதன்மையானது ஒழுக்கம்.
தான் பிறந்திருக்கிற அந்த குடி, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய புகழ், உயர்வு, மேன்மை குன்றாமல் இருப்பதற்கு உதவுகின்ற அந்த ஒழுக்கம் இருக்கிறதே, அந்த ஒழுக்கத்தை ஏற்று வாழ்கின்ற தன்மை, அதுதான் மேன்மையாளர்களுடைய முதன்மையான ஒரு தொழில். தொழில்னா என்னது? அது செயல் என்கிற ஒரு கருத்தையும் கொண்டு வரும், அது ஒரு குணம் என்கிற தன்மையும் கொண்டு வரும். அதனால்தான் தேவநேய பாவாணர் பரிமேல் அழகருடைய அந்த விளக்கத்தை சாடுவார். எந்த குறளுக்கான விளக்கம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று. அப்போ பரிமேலழகர் அவருடைய அந்த பிறப்பு தன்மையில் அவர் ஒரு கருத்தை சொல்வார். பார்த்தீங்களா, அதாவது பிறப்பால் எல்லாரும் ஒன்று அப்படின்னாலும் அவங்கவுங்க செய்கிற தொழிலினால் கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு உண்டு என்று ஜாதியத்தை நியாயப்படுத்துவார். ஆனால் தேவநேய பாவாணர் சொல்லார், யார் சொன்னார்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். தொழில் என்னது? அது ஒரு பண்பு. ஆக இந்த உயர்ந்த பண்பு உடையவர்கள், தாழ்ந்த பண்பு உடையவர்கள், இதுதான் வேறுபாடு. வேறு பிறப்பால் ஜாதியோ வேறு எந்த வகையான பாகுபாடோ கிடையாது என்பதை மிக வலிமையாக குறிப்பிடுவார். அந்த வகையில் தான் இங்கே நல் ஆதனார் தொழில்கள் என்று பயன்படுத்துவது என்பது அவர்கள் ஏற்றிருக்க வேண்டிய பண்புகள். அந்த பண்புகள் முதன்மையானது ஒழுக்கம். ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். ஆக நல்லொழுக்கம், தீயொழுக்கம், ஒழுக்கம் என்பது ஒரு பொதுவான பெயர்தான். இருப்பினும் நல்லவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கத்திற்கு பெயர் நல்லொழுக்கம். இயேசு குறிப்பிடுவார், அதாவது மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் இவர்களுடைய நெறியை விடவும் உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். அப்படி சிறந்திருக்காவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்கு போக முடியாது. அப்படி என்றால் இந்த நெறி, இந்த ஒழுக்கம், இவை எல்லாமே இங்கு நம்மை இந்த மண்ணகத்தில் மகிழ்வாக வாழ வைக்கின்ற, அதோடு எல்லாரையும் மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகின்ற, இந்த வாழ்வினால் கடவுளையே மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி விண்ணக பேற்றை பெறுவதற்கு உகந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒன்று, அது ஒழுக்கம். ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் இது எல்லாருக்கும் பொது உடைமையானது. இங்கு மாந்தர்கள் எல்லாருமே இந்த ஒழுக்கத்தன்மையோடு வாழ வேண்டும். இங்கு இருக்கின்ற இயற்கை உயிரினங்களும் எல்லா இயற்கை வளங்களும் அந்த ஒழுக்கத்தன்மையோடு இயங்குவதற்கு மாந்தர்கள், பகுத்தறிவு படைத்தவர்கள் உதவ வேண்டும். அந்த இயற்கையை சீண்டக்கூடாது. பசிபிக் பெருங்கடலில் அங்கு அணு ஆயுதத்தை ஆய்வு செய்து கொண்டு அதன் அடித்தளை இந்தோனேஷியா பகுதியிலே அங்கு நிலநடுக்கத்தையும் ஆழிப்பேரலையும் கொண்டு வருகின்ற ஒழுக்க சீர்கேடுகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடாது. இயற்கை ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு இங்கு மாந்தர்கள், அறிவு படைத்தவர்கள், கடவுளின் சாயல்களாக உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் திகழ வேண்டும் தானே. அந்த வகையில்தான் இங்கே மேன்மையுடையவர்களுடைய நற்பண்புகளாக, குணநலன்களாக அமையக்கூடிய அந்த முதன்மையான தன்மை, அது ஒழுக்கம். ஒழுக்கம் பல பள்ளிக்கூடங்களிலே அவர்களுடைய விருதுவாக்காக, உறுதிமொழியாக வைத்திருப்பது இந்த ஒழுக்கம். அருமை. அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் மாந்தர்களாக, அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவர்களை பாராட்டுகின்றவர்களாக, அந்த ஒழுக்கத்தை எல்லாரும் கடைப்பிடிப்பதற்குரிய சூழல்களை உருவாக்குகின்றவர்களாக திகழ்வதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் புண்ணியம். புண்ணியமும் மீண்டும் புண்ணியா என்பதுதான் சமஸ்கிருத சொல். அதையும் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அதற்கு நாம் நன்றான ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்றால் அது விழுமியம் என்கிற சொல் பயன்படுத்தலாம், அல்லது நற்குணம் என்ற இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்தலாமே. கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அன்பு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இந்தந்த செயல்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது எந்த செயல் இருக்கணும் ஜூஸ்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா கம்ஃபோர்ட்டிங். ஒருத்தர் கம்ஃபோர்ட்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நட்பு கிடையிலும் சரி, கணவன் மனைவி கிடையிலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கிடையிலும் சரி, அந்த கம்ஃபோர்ட் ஜோன் ஒன்று என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணி கொடுத்துக்கணும். எந்த பயமும் இல்லாமல் என் கணவர்கிட்ட நான் என்ன பண்ண முடியும், பேச முடியும். இப்போ ஏதோ ஒரு வீட்டில் ஒரு திட்டமிடல் செய்கிறாங்க. அப்போ அந்த மனைவிட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்குது, உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கூட்டு வந்துடுவாங்க. அவர் நல்ல மூடாக இருக்கிறப்ப பார்த்து என்ன பண்ணுறேன் பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த கம்ஃபோர்ட்ஸ் எனக்கு என்ன இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபோர்ட்டிங்கான ஒரு நிலையை அந்த கணவர் என்ன பண்ணலாம், அந்த மனைவிக்கு கொடுக்கல. இருந்தாலும் எப்போ டென்ஷன் ஆவார் யாருக்கும் தெரியாது. அதே விஷயத்த ஒருவேளை கணவர் சொல்கிறார், என் மனைவிட்ட நான் கொஞ்சம் பார்த்து பேசி என்ன பண்ணுறேன், பக்குவமாக எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த அம்மா என்ன பண்ணல, கம்ஃபோர்ட்டான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது. இந்த கம்ஃபோர்ட் ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாக்கள் அதாவது அப்பா ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா பிள்ளைங்கிட்ட உடனே அப்பா அதை பண்ணிட்டு அதை பண்ணுற பிள்ளைங்க உடனே அம்மாவுக்கு தான் போவோம் என்னது சப்போர்ட்டு. உடனே அம்மா பக்கம் போர்க்கொடி தூக்கிட்டு அப்பாவுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அப்போ அம்மாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சின்ன தின்பண்டம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அவ்வளோதான் ஃப்ளாட். அப்பா பக்கம் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இப்போ இங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பிள்ளைங்க தான் தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னா அப்பாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கோம், அம்மாவுக்கு ஆதரவாக நின்று கடைசி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்பா சைடு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கம்ஃபோர்ட்டிங், அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயங்கள், செயல்கள். அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம சண்டை போட்டுக்கலாம், சேர்ந்துக்கலாம், ஆனால் அந்த சேர்வதற்கு செய்யக்கூடிய அந்த கம்ஃபோர்ட்டிங்கான விஷயங்கள், அந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் அது சொல்லாமலே என்ன பண்ணணும்னா செயலுக்கு வரும். ஓகே, இன்னொன்று என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பதிவை பார்க்கலாம். ஒரு ரீல் இன்னும் முடியவே இல்லை, ஆனால் நம் விரல் ஏற்கனவே அடுத்ததை தேடுகிறது. ஒரு கருத்து மனதில் பதியும் முன் இன்னொரு ரீல் நம்மை இழுத்துச் செல்கிறது. நிறுத்தாமல் நகரும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் தொலைந்து கொண்டே இருக்கிறோம். சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு நெக்ஸ்ட்டுக்கு பின்னால் அடுத்தது அடுத்தது என்று சொல்வதற்கு பின்னால் ஒரு கவனம் கலைகிறது, ஒரு உரையாடல் சிதறுகிறது, ஒரு தருணம் தொலைந்து போகிறது, ஒரு உறவு மறுக்கப்படுகிறது. இந்த பழக்கம் நம்மை இணைக்கிறதா, இல்லை நம்மை நம்மிடமிருந்து விலக்குகிறதா? நம்மை அடிமைப்படுத்துகிறதா, இல்லை அடையாளப்படுத்துகிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 2. கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன படைப்பு என்று இருக்கக்கூடிய அந்த தொடர் சுழற்சியை அவர் முறித்தார். இத்தகைய செயல் கடவுளின் படைப்பு பணியை அவரே ரசிக்க செய்தது. அவர் அனைத்தையும் முற்று நோக்கி கடைசியாக அது மிக நல்லது என கண்டார். ஓய்வு நாள் என்பது மிருகங்கள், மனிதர்கள் என்று அனைவருக்கும் அடுத்து வேலை செய்வதற்கான உத்வேகத்தை கொடுத்தது. The practice of Sabbath is a physical and neural reset என்று சொல்கிறார்கள். ஓய்வு நாள் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மூளை நாளங்களுக்கான ஓய்வு என்கின்றனர் அறிஞர்கள். அது என்ன என்று தொடங்கி அடுத்து என்ன என்று ஏங்கி தவிப்பதுதான் மனித மனதின் இயல்பாக உள்ளது. இதனை உளவியலாளர்கள் நெக்ஸ்டிங் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன? சமூக ஊடக உலகில் நெக்ஸ்டிங் என்பது மனித மனதில் அடுத்து என்ன என்ற ஆர்வத்தை கிளர்ந்தெழச் செய்து சமூக ஊடக வலைப்புழுக்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நமது உடலில் டோப்பமைன் என்ற அமிலம் சுரந்து, அது மகிழ்ச்சி அமிலம் சுரந்து, அந்த வெகுமான சுழற்சிக்குள் ரிவார்டு லூப் நம்மை சிக்க வைத்து விடுகிறது. தாவர குடுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பூச்சிகளை வசீகரிக்கும், அருகில் வருபவற்றை மயக்கி தனக்கு உணவாக்கி கொள்ளும். ஒரு வீடியோவை பார்க்கிறோம், அது ஒருவித மகிழ் மயக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. மீண்டும் உடலும் உணர்வும் அதே மகிழ் மயக்க நிலையை எதிர்பார்க்கிறது. எனவே மீண்டும் அடுத்த வீடியோவை பார்க்க அது நம்மை தூண்டுகிறது. இதுவே தொடர் செயலாகி பல மணி நேரம் நம்மை அறியாமல் சமூக ஊடகங்களின் கைதிகளாக்கி விடுகிறது. மனிதர்களின் அடுத்து என்ன என்று எதிர்பார்க்கும் இயல்பை நன்கு புரிந்து கொண்டு அதிலே ஆதாயம் தேடும் ஒரு வணிக யுக்தியை அடையாளம் காண்பது இன்று காலத்தின் கட்டாயமாகும். இந்த டோப்பமைன் வெகுமதி சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன என்ற தேடலை விட இருப்பது என்ன, வாட் இஸ் பிரசன்ட் ரைட் நவ் என்பதில் மகிழ்வதும் கவனம் செலுத்துவதும் நல்லது. நெக்ஸ்ட் 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 நிற்காமல் ஓடும் இந்த சமூக ஊடக உலகத்தில் தறிக்கட்டலையும் மிருகம் போல நிற்காமல் எங்கோ ஓடுகிறோம், எதையோ தேடுகிறோம். நெக்ஸ்டிங் கலாச்சாரம் நம்மை தொடர்ச்சியாக ஆபத்திற்குள் இழுத்துச் சொல்லும் போது ஓய்வு என்பது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. சமூக ஊடகங்களின் மொபைல் திரைகள் மாயாஜால கண்ணாடிகள் நம்மை மயக்க நிலையில் சிறை வைக்கிறது.
நம் விரல்களையும் நம் மூளையினையும் நம் கட்டுப்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறது. நீ மனிதன், இயந்திரம் அல்ல. இனியாவது கொஞ்ச நேரம் நில், கொஞ்சம் நேரம் கவனி, கொஞ்ச நேரம் கழித்து செல். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல இந்த செயல்கள் எல்லாம் இருக்க வேண்டும், இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து என்கரேஜிங், அதாவது ஒருத்தரை இன்னொருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு வேலை ஃபெயில் ஆயிட்டாலும் அதை பெருசா எடுத்துக்காம, ஓகே இந்த தடவை இவ்வளவு தானடா மார்க் எடுத்த, அடுத்த தடவை இதை விட நம்ம இன்னும் ஒரு 10-20 மார்க் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும். இல்ல ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நைட்டும் பகலுமா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சப்போர்ட்டிவா போய் இருந்து அவங்கள இல்ல முடிச்சிட முடியும், இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஒர்க் பண்ணு, தூங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ற விதமா இருக்கட்டும். அந்த என்கரேஜிங் அப்படிங்கிற ஒரு செயல் அங்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது. குறிப்பா இன்னைக்கு கணவன் மனைவி கேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களுக்கு என்ன காரணம்? அந்த என்கரேஜிங் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எளிதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க, அருமை அப்படின்னு நம்ம சொல்லி அந்த என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த கணவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அப்போ அந்த கணவருடைய ஒரு குற்றச்சாட்டு என்ன, நான் எது பண்ணாலும் மனைவி எனக்கு என்ன பண்ணல, சப்போர்ட்டாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த என்கரேஜிங்கை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஆயுதமா பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல ஒரு விஷயமா அதை ஒவ்வொரு முறையும் என்கரேஜ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கனவுகளுக்கும் ஓகே நீங்க இதை செய்றீங்களா, அவங்க சப்போர்ட்டுக்கு உறுதுன்னு என்ன பண்றேன்னா இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த பரஸ்பர உறவு அப்படிங்கிறது ஏற்படும். அதுபோல பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையும் அந்த உத்வேகத்தை ஒரு நாள் செய்ய முடியும், நீ இவ்வளவு படிப்ப, அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு நீ மக்கு உனக்கு எதுவுமே வராதுன்னு சொன்னா நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, உங்க பிள்ளைய மக்கள் சொல்றீங்க. அப்ப அந்த பிள்ளை எங்க அப்பா அம்மாவே சொல்லுது, அப்ப நான் அப்படிதான் போல நினைப்பணும், நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உத்வேகப்படுத்தக்கூடிய, உறுதி அளிக்கக்கூடிய, நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு உறவுகளுக்கு இடையில் என்கரேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் அப்படிங்கிறது பல்வேறு காலமாக குறைந்தபட்சம் ஒரு 6-7 வருடங்களாக வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையும் ஒவ்வொரு கூட்டு கிராமங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதில் பல பேர் வந்து நல்லா செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கும். ஒரு சில இடத்துல அது செயல்படாமல் இருக்குங்க. இது மாதிரி அரசு திட்டங்களில் கொடுக்கப்பட்ட பயன்படாத இயந்திரங்களை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வேலைங்க. இப்போ இதில் என்ன ஒரு நன்மை, நீங்கள் வந்து எந்த விதமான கட்டமைப்பு செலவுகளும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ரைட்டுங்களா? நேரடியாக ஒன்று குத்தகைக்கு எடுத்த மாதிரி அல்லது வந்து வாடகைக்கு எடுத்த மாதிரி அந்த இயந்திரங்களை எடுக்க போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்ட செலவுங்கிறது ரொம்ப கம்மிங்க. ஆனால் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா மொதல் வந்து அந்த லிஸ்ட்டு எங்கே கிடைக்கிதுங்கிறத பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு தருவாங்க, எங்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அல்லது மாவட்ட தொழில் மையத்தில் போனீங்கன்னா எங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கலாம். அந்த லிஸ்ட்டு படி எது ஓடுது ஓடலை அதை பார்த்துக்கலாம். ஓடலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு வாடகைக்கு எடுத்து நடத்துறதுக்கான வழி பார்க்கலாம். அப்படி வாடகைக்கு எடுத்து நடத்தும் போது எவ்வளவு வாடகை தொகைன்னு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்களோ அந்த வாடகை தொகையை விட 5 மடங்கு அளவுள்ள உற்பத்தியும் விற்பனையும் எப்படி பண்ணுறது, இது மாதிரியே திட்டமிடல் ரொம்ப முக்கியங்க. இப்போ கடலை எண்ணெய் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் போட்ட அந்த திட்ட அறிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா 200 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கர் முதல் 200 ஏக்கருக்கு ஒரு இடத்துல நிலக்கடலை விளைவிக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய கடலையை வாங்கி இவங்க எண்ணெய் ஆட்டணும், இப்படிங்கிறத அந்த திட்டம். இங்கே என்ன நடந்துருச்சு, எண்ணெய் ஆட்டினாங்க, இந்த சாகுபடி பரப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, நான் அப்படி ஒரு எண்ணெய் கடை வைக்க போகிறேன், இவ்வளவு சாகுபடி பரப்பு வேணும் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் மூலமாக வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலமாக சொல்லலாம். அப்போ சொல்லும்போது நமக்கு கடலை வந்து நிச்சயமாக கிடைக்குங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய முதலீட்டு பணம்னு நம்ம ஒன்று போட்டிருப்போம், கடையை அல்லது இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருந்தோம்னா ஒரு 15-20 லட்சம் ரூபா தேவைப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் வாடகைக்கு அப்படிங்கிறப்ப 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வாடகை அப்படிங்கிறப்ப மிச்ச காசு ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்குது.
இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எள்ளோ அல்லது கடலையோ தேங்காயோ கொப்பரை தேங்காயோ வாங்கி வைக்கணும். அதை நீங்கள் உற்பத்தி பண்ணணும். எப்படி விற்கிறதுன்னு பார்க்கணும். யார் மொத்தமாக வாங்குறா, தனிப்பட்ட முறையிலும் விற்கலாம். ஒரு சில பகுதியை பெரிய ஆலைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்துக்கும் போகலாம். ரெண்டுலேயுமே பணம் கிடைக்கும். ஒன்று, இதனால் என்ன இருக்கும்னா நீங்கள் வைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. பெரிய இதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்து அந்த பெரிய ஆலைகளுக்கு கொடுக்குறீங்க. அதுலேருந்து பணம் வருது. அதிலே ஒரு பகுதியை நீங்கள் பாட்டில் போட்டு உங்களோட இதில் விற்கிறீங்க, உங்களுக்கான வழிமுறைகளில் விற்கிறீங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. பயன்படாத, இயக்கப்படாத, ஏற்கனவே நிறுவப்பட்ட தொழில் விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறது. இதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல விதமான எதிர்காலம் வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய உலர்த்திகள் வச்சுருக்காங்க, ட்ரையர், சோலார் ட்ரையர்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பயன்படாமல் இருக்கும், அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாமல் இருக்கும். எதெல்லாம் சூடு பண்ணணும், எதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்குங்க, ஒரு எவர் சில்வர் ட்ரே, அதில் வந்து வாழைப்பழம், பூவன் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வச்சிடுறது. கொஞ்ச நேரம் கழித்து தோசை திருப்பி போட்ட மாதிரி திருப்புறது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் கூட நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், OUMMY, எம்மி பனானா அப்படின்னு போடுங்க, எம்மி பனானான்னு. அது என்னங்கிறீங்க? சோலார் ட்ரையரில் திருப்பி திருப்பி போட்ட வாழைப்பழம். சும்மா அப்படி கடிச்சு சாப்பிட்டீங்கனாலே வாழைப்பழத்தை காய வச்சு சாப்பிட்டது. அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து எங்கே கொடுப்பாங்க? இந்த சீர் வைக்கிற தட்டுகளில் வைக்கிறது, கல்யாண வீடுகளில் கொடுக்கறது, வர்றவங்களுக்கு கொடுக்கறது. அது மாதிரியான ஒரு உணவு பண்டம். எவ்வளோ அருமையான ரேட்டு, எவ்வளோ இது தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, சுட வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். பேக்கிங் மிஷினில் பேஸ்ட் பண்ணுறீங்க. செஞ்சு பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் அதை படித்தவர்கள் வந்து அந்த நெட்டில் உள்ளே போய் அதோடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் பாருங்கள். ரொம்ப எளிமையானது, செய்யலாம். இது மாதிரியான அரசாங்கம் செய்து வைத்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய தொழில்களை பயன்படுத்துறதுக்காக இந்த டைமை உபயோகப்படுத்திக்கங்க. இது பற்றின செய்திகள் வேணுனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க. சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அன்பு எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்தந்த இடத்துல இந்தந்த செயல்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது எந்த செயல் வந்து இருக்கும்? ஸோ அடுத்ததா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு செயல் நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும். அங்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இல்லவே இல்லைன்னு. ஸோ அன்பு, அதாவது நம்முடைய வாழ்விற்கு சொல்லலாம், கிறிஸ்தவ அடித்தளமே அன்பு தான் அப்படிமா. அந்த அன்பு இருந்தால் எல்லாம் இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும். அப்போ அதில் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம். பெற்றோர் பிள்ளைகளை நம்புவது, பிள்ளைகள் பெற்றோரை நம்புவது, கணவன் மனைவியை நம்புவது, மனைவி கணவனை நம்புவது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த சந்தேகம் போன்ற பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் என்ன மிக முக்கியமான மூல காரணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இன்மை. அப்போ அந்த நம்பிக்கை இன்மையினால ஒருத்தர் என்ன பண்றதில்ல, நம்புறதில்ல. என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அப்போ நான் செய்யக்கூடிய ஒரு தவறு செய்யறேன் அப்படின்னா எனக்கு காணக்கூடிய அத்தனை பேர் அந்த தவறு செய்வாங்களோ அப்படின்னு தான் எனக்கு என்ன பண்ணும், தோணும். அப்போ அதுதான் அந்த நம்பிக்கையின்மைக்கான ஒரு அடிப்படையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுல யாரை சரி செய்யணும், நம்மளே ஃபர்ஸ்ட் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ நான் முதல் என்னை நான் நம்ப வேண்டும். அப்படி நான் நம்பி என்னுடைய செயல்களில் கரெக்டாக இருந்தேன்னா நிச்சயமா என்னை சுதந்திர இருப்பவர்களும் அதில் கரெக்டாக இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வரும். ஸோ அப்போ அந்த நம்பிக்கை உறவுகளுக்கு இடையில், அதுவும் அன்பு, உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்பிக்கை ஒருத்தர் மேல ஒருத்தர் நிச்சயமா இருக்கும். அது இல்லைன்னா அதை உருவாக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நம்பிக்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது சர்க்கரை நோய், அதன் துணை நோய்களும். இப்போ ஒருத்தருக்கு சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணணும், இவங்க குடும்பத்தினரும் என்ன பண்ணணும், அதுதான் இப்போ சிந்திக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். இப்போ அந்த குடும்பத்துல இதுக்கு முன்னே யாருக்கும் டயபெட்டிக் இல்லை, இப்பதான் ஒருத்தருக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உலகத்துல உள்ள எல்லாருக்கும் டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வந்தவங்களும் சரி வராத இருக்கிறதுக்காகவும் நம்ம சில வழிமுறைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்ப முதல்ல டென்ஷன் இருக்கக்கூடாது,
நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு கட்டுப்பாடு, இல்லை சுகர் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள், அது எந்த சிஸ்டம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் சுகரை கண்ட்ரோலுக்கு வரணும். அது மருந்துகளால் அவசரத்துக்கு அதிகமாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்க. ஆனால் அதுவே கண்ட்ரோல் ஆகாது. கூட நீங்கள் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் மன நிம்மதி அமைதி இருந்தால் மாத்திரத்தான் சுகர் கண்ட்ரோலில் வரும். ஏன்னா நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். சிலர்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நல்ல கண்ட்ரோலில் இருப்பாங்க. சிலர் வரும்போதே சலிச்சு அழுத்து பேசுவாங்க, கஷ்டமாக பேசுவாங்க. என்னன்னு பார்த்தா, நான் டயட் இருக்கேன், நான் ஒழுங்கா மருந்து மாத்திரை எடுக்கிறேன், நான் வாக்கிங் போகிறேன், ஏன் எனக்கு கண்ட்ரோல் வரல? நான் கேட்பேன், தேவையில்லாத சிந்தனை கவலை வச்சுக்கிட்டா சுகரு குறையாது. ஆமாங்க, ஒரே டென்ஷனுங்க, நிறைய பிரச்சனைகள். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனை தூக்கி அங்கேயே வச்சிடணும். புரியுதுங்களா? இங்கே மைண்டில் போட்டு உள்ள ஏற்றி டென்ஷன் ஆகி சுரப்பிகள் தாறுமாற. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே வரைக்க, இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படி வச்சுக்கலாம். நம்மள அன்பா சிரிச்சிட்டு வாங்க உட்காருங்க என்ன வேணும் அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு மைண்ட் எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நல்லா அன்பா பண்பா பேசுகிறாங்க அப்படின்னு கூல் ஆகிப்போம். இதுவே யாரே, என்ன, ஏன், எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, என்னப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தேவையில்லாத கவலை, டென்ஷன், மன உளைச்சல் ஸ்டார்ட் சின்ன விஷயத்துக்கு. அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம மனசுல போடும்போது என்ன ஆகும்? அதனால நான் பார்ப்பேன், இங்க வர்ற பேஷண்ட் எல்லாம் பார்ப்பேன். ஒரு சாராரு ரொம்ப ஹாப்பியா டேக் இட் ஈஸி, அதே சமயம் நல்லா ஃபாலோ பண்ற டைப் இருக்கும். நேத்து கூட ஒரு அம்மா வருது வேலூர்ல இருந்து. அவங்க பாட்டுக்கு அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, எல்லா கதையும் சொல்லி அழுகுறாங்க. எல்லாமே இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் இல்லை. எல்லாருமே இருக்காங்க, பண வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த அம்மாவுக்கு யாரோ பார்க்கல. அதுதான் அந்த அம்மாவுக்கு மன வருத்தம். நான் சொன்னேன், கடவுள் இருக்காரு, கடவுள் மேல நம்பிக்கை இருக்க, இதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணுன்றது கேளுங்க, அவங்களா கொடுப்பாங்கன்னு நீங்க இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்க்கல, கேட்கல. இப்போ உங்களுக்கு வயசாச்சு, உடம்புக்கு முடியல, உங்களுக்கு தேவை இருக்கு, அங்க உங்க வீட்லயே வசதி வாய்ப்புகள் இருக்கு, அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். இது பாருங்க, எனக்கு மாசானா இவ்வளவு வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இவ்வளோ இதுக்கு செலவு பண்ணணும், எனக்கு இந்த பழம் வாங்கணும், இந்த காய் வாங்கணும், இந்த மருந்து வாங்கணும், இவ்வளோ எனக்கு வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க தயங்கி தயங்கி நான் இனிமே ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிட்டா, பிஸ்னஸ் பண்ணட்டா, வீட்டில் இருந்து ப்ளவுஸு சரி விற்கட்டா, இல்லைன்னா ஒரு கடை போட்டு சிற்றுண்டி ஏதாவது செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டா. வயசு எவ்வளோ? 60. உடம்புக்கு முடியல, ஆனால் வேலை செஞ்சு தானே சம்பாதிச்சு வாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஏதோ சில காரணங்கள் அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம், இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன், இதுல யூகோ ப்ராப்ளம் இல்லை, நீங்க இவ்வளவு நாள் அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க, ஹஸ்பண்ட்க்கு குழந்தைகளுக்கு, இப்ப நீங்க கேளுங்க, உங்க மகன் கிட்ட கேளுங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, எனக்கு இது இது இல்லைன்னா வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க, நீங்க பணமே கேட்க வேண்டாம், எனக்கு இது இந்த காய்கறி இந்த பழங்கள் எனக்கு டயட்டுக்கு வேணும், இது பாருங்க மருந்து லிஸ்ட் கொடுத்துருங்க, இந்த மருந்து வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிந்திக்காதீங்க, மனசுல இருந்து தூக்கி எறிக்க, கடவுள் நம்பிக்கையோட செயல்படுங்க. இப்படித்தான் நிறைய பேரு மன உளைச்சல்னால சுகர் கண்ட்ரோல் இல்லை. அதனால அது வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும். சரி, இது கடைப்பிடிக்கல, சுகர் கண்ட்ரோல்ல இல்லை, அடுத்தது பிபி வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், அதுக்குள்ள வயசாகும், மூட்டு தேய்வு, எலும்பு தேய்வு, எத்தனையோ பிரச்சனைகள். புரியுதுங்களா? கடைசியா இது எங்க கொண்டு போய் விடும்? ஒன்று பக்கவாதம், அல்லது ஹார்ட் அட்டாக்கு, அல்லது கிட்னி ஃபெயிலியர். 3ல எதுலையாவது கொண்டு போய் வச்சிடும். இதையும் மீறி சிலருக்கு கேன்சர். அது எதனால வருது, யாருக்கு வருது, எப்போ வருது தெரியாது. அதனால எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே போல் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வராமல் பாதுகாக்க, அவங்களுக்கு இருக்கு, அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னா எனக்கு இல்லை ஆனால் வரக்கூடாது அப்படின்னு இப்பத்துல இருந்தே அந்த உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, டென்ஷன் ஆகாம இருக்கிறது
எல்லாம் ஃபாலோ பண்ணா இப்போ ஒரு 20-25 வயசுல வர்ற சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு 60 வயசுல வரலாம், இல்லை வராம கூட, அதாவது ஒன்று தள்ளி போடலாம் அல்லது வராமலேயும் பாதுகாக்க முடியும். ஏன்னா அந்த கட்டாயத்தில் தான் இன்னைக்கு நம்ம மக்கள் பாதிப்புல இருக்காங்க. அதனால சுகர் ஒன்று கண்ட்ரோல் இல்லைன்னா இத்தனை துணை நோய்கள் வரும். ஒரு சிலர் எலும்பு தோலுமா அண்டர் வெயிட் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் சுகர்னால ஓவர் வெயிட் போட்டு ஒபிசிட்டி ஆயிடுவாங்க. இதே சின்ன யங்ஸ்டர்னு வச்சுக்கங்க, ஏன்னா வராங்க கப்பிள்ஸ் இன்ஃபெர்டிலிட்டிக்கு, பார்த்தா 2 பேருக்கும் டயபெட்டிக். அப்ப அதுவும் ஒரு எத்தனையோ காரணங்கள், அதுவும் தைராய்டு ஒரு பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, சுகர் ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா? இர்ரெகுலர் பீரியடு பெண்களா இருந்தா, ஆண்களுக்கு கவுண்ட் மொட்டிலிட்டி பிரச்சனை, லோ கவுண்ட் இல்லைன்னா மொட்டிலிட்டியே இல்லை, நில் கவுண்ட், எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கு. அதனால டென்ஷனே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சுகர் இருந்தா அதை கட்டுக்குள்ள வச்சுக்க வழிமுறைகள் இருக்கு. 50-60 ஆண்டுகளாக சுகர் பேஷண்ட் இருக்காங்க, ஆனா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. இதே நீங்க கிட்னி ஃபெயிலியர் வந்தால் அத்தனை ஆண்டுகள்லாம் நிச்சயமாக வாழ வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு பிரச்சனையில அவருக்கு வந்து ஏதோ இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, கிட்னி மாத்தி வச்சிருக்காங்க, 30 இயர்ஸா நல்லா இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான். மீதியெல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் எக்கச்சக்க பிரச்சனை. அதனால இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ஏகப்பட்ட துணை நோய்கள் வரும் சர்க்கரையால். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல இந்த செயல்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுல ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த செயல் வந்து கண்டிப்பா இருக்குன்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டிங், அதாவது கடைசி வரைக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ சண்டை வந்தாலும் அந்த உறவு வந்து இணை பிரியாம இருக்கிறது தான். அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு அப்படிங்கிறது தான். எவ்வளோ பிரச்சனைகள் வரும், 10 நாள் 20 நாள் கூட பேசாம இருக்கலாம். திடீர்னு ஏதோ ஒரு செயல், இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த 10 நாள் 20 நாள் பேசாம இருந்தோம், என்ன சண்டை போட்டோங்கிறது கூட மறந்துடுவோம். அப்படி மறந்துட்டு நம்ம அந்த பழைய மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கண்டினியூ பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இருக்கு அப்படிங்கிறது தான். நிச்சயமா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், கணவன் மனைவிக்கு இடையில் இந்த இணை பிரியாத ஒரு விஷயம். குடும்பமாக இணைந்து கஷ்டப்பட்டாலும் சரி, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம், நம்ம நல்ல நிலைக்கு நிச்சயமா வருவோம் அப்படிங்கிற ஒரு நிலை. இல்லை நீங்க கஷ்டப்படுறப்ப என்னால் இதுல இருக்க முடியாது, நான் அப்படியே இதுல இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு போகக்கூடிய இடத்துல உண்மையான அன்பு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அந்த உண்மையான அன்பு ஃபர்ஸ்ட் போகவே கூடாது, பிரிந்து செல்ல. பல நேரங்கள் சில நண்பர்களோட கணவன் பண்ணி சட்டையில் வரப்போ பார்த்தீங்கன்னா, நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன், நீ என்ன டிவோர்ஸ் பண்றவாங்க, எந்த சண்டை எடுத்தாலும் அதுதான் அவங்களுடைய பேச்சா இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் என்னன்னா ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்களோட சண்டை போடக்கூடிய மெத்தட் என்னதுன்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு கதையாகத்தான் இருக்கும். ஆனா ஒருவரை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் இணை பிரியாமல் தொடர்ந்து நினைப்பாங்க, பயணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சண்டைகள் எல்லாம் ஆரோக்கியமானதான். அது யார் நினைச்சா, அவங்களே நினைச்சாலும் சரி, வேற யார் உள்ள புகுந்து பிரிக்க நினைச்சாலும் அவங்க என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. ஸோ அப்போ அதுதான் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய செயல். அப்போ உண்மையான அன்பு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு எவ்வளவு செயல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்குவோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யார் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. மெல்வின் ஜோசப் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்காக்கள், தம்பி, தங்கை, அவ்வா, அப்பத்தா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, சித்தப்பாக்கள், சித்திகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருட்சகோதரி விஜய ஆரோக்கிய மேரி FSJ இன்று தனது துறவற அருள் பொழிவின் நாளின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா தங்கராஜ், அம்மா ராணி அம்மாள், சகோதரிகள் அருட்சகோதரி கிளமெண்டின் சந்திரா, சாந்த மரிய ஜோசப், ஜூலியானா ஜோசப், சிசிலியா இருதயராஜ், சகோதரர்கள் பால்ராஜ், TA சேவியர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நாகர்கோவிலை சேர்ந்த ஆலன் டென்சில் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அலெக்ஷின், அம்மா சோனிகா, சகோதரர்கள் ஆல்ஸ்டன் டேரியோ, ஆல்சன் டேனி, மாமா ஜான் பென்னட், மாமி ஷீனா, மாமன் மகள்கள் ஷியா, சாவியோ, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சகாயராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
சம்பத்குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள்லாம் கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். இப்போ அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோசுவா நூல் 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இந்த இறைவாக்கு மோசேக்கு பிறகு பாலைவனத்திலே இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தேர்ந்து கொண்ட யோசுவா என்னும் அவருடைய ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காகும். மிக அழகான ஒரு இறைவார்த்தை. யோசுவா மோயிசனுடைய உடன் உழைப்பாளராக இருந்தவர்தான். மோசேயினுடைய வழிநடத்துதலை அறிந்திருந்தவர்தான். ஆனாலும் அவர் மோயிசனுக்கு பிறகு, அத்தகைய பெரிய தலைவருக்கு பிறகு இந்த வணங்கா கழுத்துடைய மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தெரிந்து கொண்டவர். எனவே அவர் உள்ளுக்குள் பயம் கொள்ளுகிறார். அப்பொழுது கடவுள் அவருக்கு தைரியம் கொடுத்து சொல்கிறார். இந்த ஒரு வசனத்திலே 4 ஆசீர்மொழிகள் இருப்பதை பார்க்கிறோம். 1, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். 2, மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். 3, உன்னை கை நெகிழ மாட்டேன். 4, கைவிடவும் மாட்டேன். இதுவே நமக்கு ஆசிராக நமக்கும் கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய ஆசிர். மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஊழியன் யோசுவாவிற்கு நீர் கொடுத்த அற்புதமான அந்த ஆசீர் மொழிகளை எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் வழங்க வேண்டுமாய் இந்த நாளிலே மன்றாடுகிறோம். நாங்கள் எங்களுடைய பகைவர்கள், எதிரிகளால் பல முறையிலே தாக்கப்படுகிறோம். அப்படி தாக்கப்படுகிற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகிறோம். மோசேயுடன் நீர் இருந்தது போல யோசுவாவோடும் இருப்பதாக சொன்னதை நீர் நிறைவேற்றினீர். அதுபோல நீர் எங்களோடும் இருந்தரலும். எங்களை கை நெகிழ விடாதையும், எங்களை கைவிட்டு விடாதையும். நாங்கள் உம்முடைய கரத்தை பின்பற்றி எதிரிகளை எதிர்த்து நின்று வெற்றி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம் அன்பு அப்படிங்கிறதே உண்மையான ஒன்று தான். அது உண்மையாகவே நம்ம வாழ்வில் உண்மையாக இருந்தால் நம்ம இன்னைக்கு பேசின எல்லா செயல்களும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். ஏதாவது 1-2 கொஞ்சமாக கூட குறைய என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த செயல்கள் இருக்கும். அதை இன்னும் வாழ்வாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்வோம். அதற்கான ஆற்றலை இறைவனிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். ஓகே, அன்பார்ந்தவர்களே, அன்பு செய்வோம், இணைந்து வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.